குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 16ஆம் தேதி ஏப்ரல் 2027 வியாழக்கிழமை. மகரம், கும்பம், மீனம் 3 ராசியான தினப்பலன். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றான். கூடவே செவ்வாய், புதன், தேய்பிரை சந்திரன் 3-4 இது கிரகங்களும் வந்து சனியின் உத்திரதாடி நட்சத்திரத்தில் தான் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு தைரியமான ஆற்றல், எண்ணத்தில் ஏற்பட தைரியமான சிந்தனை எல்லாமே வந்து ஒரு தடைகளும் தாமத்தையும் உண்டாக்கும். இதனால் உடல் மனம் சார்ந்த ஒரு சோர்வையும் கொடுக்கும். வெயில் காலம் என்பதால் அதிகமான நீர் சத்து உள்ள ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 6இல் வந்து குரு இருப்பது உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். தாய் வழி உறவு இதெல்லாம் மேம்படுவதாக இருக்கும். ஏன்னா 4இல் வந்து சூரியனுடன் சுக்கிரன் இருப்பது சூரிய ஆதித்ய யோகம் கொண்டு இருக்கின்றது. அது சுக்கிரனை வந்து சூரியனை வந்து அஸ்தங்கம் செய்யவில்லை, தள்ளிதான் இருக்கின்றது. அதனால் பிரச்சனை கிடையாது, நன்றாக இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் சிறப்புட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஆற்றல் ஒரு புதுதான எழுச்சியை கொண்டதாக உணர்வீர்கள். ஆனால் உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களை பணவரவு, எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மேம்படும். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டை கும்பத்தை வந்து குரு வந்து 9ஆம் பார்வையை பார்க்கின்றது. அதனால் உங்களுக்கு வயது மூத்தவர்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2இல் மீனத்தில் தேய்பிரை சந்திரன், செவ்வாய், புதனுடன் சேர்ந்து சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள் இருப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவுலையும் வசூலிக்கும் பணத்திலையும் ஒரு காலதாமதம் உண்டாக்கும். உங்களுடைய உடல் ஆற்றல் எல்லாம் வேகம் கொண்டு இருந்தாலும் தடைகள் ஏற்படுவதாக இருக்கும். அது குடும்பம் சார்ந்த சூழலை உண்டாக்கும். இருந்தும் உங்கள் ராசி வந்து புதன் 9ஆம் பார்வையை பார்ப்பதால், குரு 9ஆம் பார்வையை பார்ப்பது அந்த தடைகள்லாம் தாண்டி செயல்படுறது ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரன் இணைவு. வெளியில் வெயில் கொளுத்தி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏசி போட்டு ஜம்முன்னு இருக்கிற சூழல் இருக்கும். உங்களுக்கு ஆற்றல், தைரியம், தலைமைத்துவம் எல்லாமே அதிகரித்ததாக இருக்கும். ஏன்னா உங்கள் 9ஆம் இடமான துலாத்தை சூரியனும் சுக்கிரனும் இணைந்து பார்ப்பது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் கலை, இலக்கியத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணும். ஒரு ஆளுமை பண்பை நீங்கள் உணர்வீர்கள். 5இல் குரு இருப்பது மிதுனத்தில் உங்களுடைய படைப்பாற்றல், சிந்தனை, ஆன்மீக உள்வொலி சார்ந்த சிந்தனைகள், குழந்தைகளின் ஆரோக்கியம், மாணவர்களின் படிப்பு எல்லாமே சிறப்புட்டு இருக்கும். கணவன் மணி உறவில் ஒரு ஆன்மீக விஷயம் சார்ந்த விஷயங்கள்லாம் மேலோங்கும். ஏன்னா 7இல் வந்து கேதுல சிம்மத்தில் கேது இருப்பது தங்களுக்கு ஒரு இதில் சிறப்பான நாளாக தான் இருக்கும். இருந்தும் வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பேசுங்கள். மற்றபடி சிறப்பான நாள் தான். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம சனி தொடர்கின்றது. உங்கள் ராசியில் வந்து தேய்பிரை சந்திரன், செவ்வாய், புதன் இது 4மே வந்து உத்திரட்டாதி நட்சத்திர சனி நட்சத்திரத்தில் இருக்கின்றது. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைவு, சுக்கிராதித்ய யோகம். சூரியன் வந்து சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் செய்யவில்லை. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொழுதுபோக்கான சிந்தனைகள், பணவரவு, வாக்கில் வந்து உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தைரியத்தனை எல்லாமே ஆற்றல் எல்லாம் மேலோங்கும். இது உங்கள் 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உடலில் ஒரு புதுவிதமான ஆற்றலும் உணர்வீர்கள். இருந்து வாகனம் செல்லும் கவனம் செல்லுங்கள். உங்கள் ராசியிலே செவ்வாயும் சனி இணைந்திருப்பது ஒரு விதமான அசௌகரியம் தான். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, சுமாரான நாள் தான். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.